இந்தியாவின் தென்கிழக்கில் அமைந்துள்ள அந்தமான் நிக்கோபர் தீவுகள் நீலக்கடல், பசுமை காடுகள், வெண்மணல் கடற்கரை என்று இயற்கை அழகால் உலகத்தை கவரும் இடம். இந்த அழகின் மத்தியில் அமைதியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு விவசாய புரட்சி. தீவுகளின் சூழலுக்கேற்ற நவீன தொழில்நுட்பங்கள், ஆராய்ச்சி ஆதரவு, விவசாயிகளின் முயற்சி இவையெல்லாம் சேர்த்து அந்தமான் தீவுகளில் புதிய விவசாய பாதையை உருவாக்கியுள்ளன. அது என்ன என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பசுமை காடுகளால் சூழப்பட்ட அழகிய தீவுகள், நீலக்கடலின் நடுவே இயற்கை ஓவியமாக விரிந்திருக்கும் அந்தமான் நிக்கோபார். இங்கு சுற்றுலா மட்டுமல்ல, வாழ்க்கையின் ஆதாரமான விவசாயமும் வெகு வேகமாக வளர்ந்து வருகிறது. ஆண்டிற்கு 9 மாதங்கள் பெய்யும் அதிகமான மழை, கடலின் உவர்ப்பை தன்னுள் தாங்கிய உப்பு கலந்த மண், அளவில் சிறிய நிலப்பரப்பு, இவை எல்லாம் அந்தமான் விவசாயத்திற்கு சவால்கள். இருந்தாலும் தீவின் சூழலுக்கேற்ப பயிர்களை கண்டறிந்தும் புதிய பயிர் வகைகளை உருவாக்கியும் அந்தமானின் விவசாயத்தில் புரட்சியை ஏற்படுத்தி வருகிறது சென்ட்ரல் ஐலாண்ட் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எனப்படும் மத்திய தீவு விவசாய ஆராய்ச்சி நிறுவனம். ஒருங்கிணைந்த பண்ணை முறை, பயிருடன் மீன்வளம், கோழி, கால்நடை வளர்ப்பு போன்ற குறைந்த நிலத்தில் கூட அதிக வருமானம் பெறக்கூடிய புதிய வழிமுறைகளை கண்டறிந்து விவசாயிகளுக்கு உதவுகிறது இந்த நிறுவனம். இதன் காரணமாக அந்தமான் தீவுகளில் விவசாயம் ஒரு நிலையான லாபம் தரும் தொழிலாக மாற்றி வருகிறது. சூழலுக்கேற்ற அரிசி, காய்கறி, பழ வகைகள், மண் மற்றும் நீர் மேலாண்மை முறைகள், விவசாயிகளுக்கான நேரடி பயிற்சிகள், இவை அனைத்தையும் வழங்கி தீவுகளின் உணவு பாதுகாப்பிற்கும் வருமான உயர்விற்கும் இந்த நிறுவனம் முக்கிய ஆதாரமாக உள்ளது. அது மட்டுமின்றி அந்தமான் தீவுகளின் தனித்துவம் வாய்ந்த இயற்கை வளங்களை பாதுகாப்பதிலும் இந்நிறுவனத்தின் பங்கு முக்கியமானது. இயற்கை எழிலும் அறிவியல் ஆதரவும் இணையும் போது மனித வாழ்வில் எத்தகைய மாற்றம் ஏற்படும் என்பதை அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் காண முடிகிறது. பொதுவாகவே அந்தமானை பொறுத்தவரையும் இங்கே வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸோட காஸ்ட் ரொம்ப அதிகம். அது காரணம் என்ன அப்படின்னா, அந்தமானை இன்ன வரையும் வெஜிடபிளோட ப்ரொடக்ஷனும் ஃப்ரூட் ப்ரொடக்ஷனும் இன்னும் செல்ஃப் சஸ்டைனர், தன்னிறைவு அடையல. மேக்ஸிமம் சென்னை, கல்கத்தா இந்த போர்ட் மூலயமா தான் இதோட வெஜிடபிள்ஸ் இங்கே வந்துகிட்டு இருக்கு. எங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா, அந்தமான் காலநிலைக்கு தகுந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ரகங்களை புதுசாக உற்பத்தி பண்ணி, இங்கே இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்திக்கான ரகங்களை உற்பத்தி பண்ணி இங்கே இருக்கிற ஃபார்மர்ஸில் எங்களுக்கு ஒரு 3 KVK இருக்குது. நார்த் அந்தமான், சவுத் அந்தமான், நிக்கோபர் 3 KVK மூலயமா ஃபார்மர்ஸுக்கு நல்ல குவாலிட்டி சீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி இன்னும் எங்களோட டெக்னாலஜி டிசமினேட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவு மெயின்லைன்லேருந்து வர சப்ளையை கம்மி பண்ணி இங்கே ஓரளவு கொஞ்சம் நாமினலான ப்ரைஸில் வெஜிடபிள்ஸ் மக்களுக்கும் சரி ஒரு ஃபார்மர்ஸும் பெனிஃபிட் அடையணுன்றது எங்கள் ஆராய்ச்சி நிறுவனத்தோட நோக்கம். அதுக்கான முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கிறோம். இப்போ ரீசெண்டாக கூட 2 பிரிஞ்சால், பாக்டீரியல் பிளைட் அப்படின்ற மாதிரி ஒரு நோய், ஒரு முக்கியமான ஒரு நோய், ஒரு பிரிஞ்சால் கத்திரிக்காயை தாக்கக்கூடியது, அது எதிர்ப்பு சக்தி, அதை எதிர்த்து தாங்கக்கூடிய 2 ரகங்களை புதுசாக உற்பத்தி பண்ணியிருக்கோம். அது இங்கே இருக்கிற ஃபார்மர்ஸ் மத்தியில் ரொம்ப ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. அந்தமான் மக்களிடையே விவசாயம் புதிய நம்பிக்கையை உதைத்து வருகிறது. பாக்கு, நெல், தேங்காய், மசாலா, காய்கறி, பழங்கள் என பல்வேறு பயிர்கள் இப்போது இந்த தீவுகளில் வளமாக விளைகின்றன. சுற்றுலா மட்டுமல்ல, இந்த பசுமை தீவுகளின் புதிய அடையாளமாக உருவெடுத்து வரும் விவசாயமும் தற்போது நாட்டின் பிற பகுதிகளுக்கு முன்மாதிரியாக பார்க்கப்படுகிறது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலிருந்து பிரபாகரன்.